2011 வந்தேன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், ஏன் சார் 2014 அப்புறம் வரலன்னு. அதற்கு முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ணன் சீமானது எல்லாருமே 600 மீனவர்கள் சொல்லுவாங்க. எல்லாருமே எதிரி விஜய் மட்டும் தான் சரின்னா அது எப்படி நான் நம்ப தயாரா? இவ்வளவுதானே. மீன் வளம் இங்க அதிகமா இருக்குது, அதற்கு ஒரு ஆளை கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு 2 வரி முன்னாடி இறால் பண்ணைகளை முறைப்படுத்துறாங்க. சிஓ இறால் பண்ணை தொல்லையா இருக்குன்றார். இறால் பண்ணை என்ன மீன் கிடையாதா? கச்சத்தீவு மீட்கிறதா? பிஜேபியுடைய பீரியட் கேரண்டியா நடக்கும், கோரப்படாதீங்க. அது செஞ்சே ஒரு தீர்வாங்க. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு நேத்து வரல பாஸ், நான் ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு. எப்போ சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதற்கு முன்னாடி 2011 வந்தேன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், ஏன் சார் 2014 அப்புறம் வரலன்னு. 2011 பிப்ரவரி 22 வந்தேன்னு சொன்னவர் 2014 அப்புறம் ஏன் ஒரு முறையோட வரலன்னு சொல்றேன். அதற்கு முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ணன் சீமானது எல்லாருமே 600 மீனவர்கள் சொல்லுவாங்க. 20 பட் அவங்களுக்கு இன்னும் புரியுது சார். 20 வருஷம் 2014 முன்னாடி ஒரு 20 வருஷம் வச்சுங்க, 30 வருஷம் வச்சுங்க. 30 வருஷத்துல 600 மீனவர்கள் கொல்லப்படுறோம். இந்த ஆவரேஜ் வச்சுக்கோங்க. 11 வருஷத்துல 1/3 அந்த ரேஷியோ புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் 2011 பிறகு நாகப்பட்டினத்துக்கு திரு விஜய் வரலன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில உட்கார்ந்து நம்ம இன்னும் உண்மையா பேசணும்னா அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழக மீனவர்களே வந்துட்டீங்களா? திரு விஜய் அவர்கள் சொல்றாரு, தொப்புள் கொடி உறவு இல்லையா, அவர்களுக்கா குரல் கொடுக்கணும் இல்லையா? இது குரல் கொடுத்துட்டாரா? அப்ப நான் சொல்றேன், திரு விஜய் அவர்கள் ஒரு பிரச்சனையை பேசுறாரு பாருங்க. அது எங்க முரண் இருக்குன்னு சொல்ல பாருங்க. மீன் வளம் இங்க அதிகமா இருக்குது, அதற்கு ஒரு ஆளை கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு 2 வரி முன்னாடி இறால் பண்ணைகளை முறைப்படுத்துறாங்க. சிஓ இறால் பண்ணை தொல்லையா இருக்குன்றார். இறால் பண்ணை என்ன மீன் கிடையாதா? எனக்கு புரியல. இறால் பண்ணை என்னது? எங்க மீன் இருக்கும் அங்கதான் இறால் பண்ணை வைக்க முடியும். விருந்தர்ல இறால் பண்ணை வைப்பீங்களா? கடல் வெளியில தான் வைக்க முடியும். நாற்பது இறால் பண்ணை சரியில்லாம இருக்கு, முறைகேடா இருக்கு, நாங்க முறைப்படுத்துவோம். ஆலைகளே இல்லைன்றார். எனக்கு ஒன்னும் புரியல. 2011 வந்தேன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், ஏன் சார் 2014 அப்புறம் வரலன்னு. அதற்கு முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ணன் சீமானது எல்லாருமே 600 மீனவர்கள் சொல்லுவாங்க. எல்லாருமே எதிரி விஜய் மட்டும் தான் சரின்னா அது எப்படி நான் நம்ப? மீன் வளம் இங்க அதிகமா இருக்குது, அதற்கு ஒரு ஆளை கட்டி இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு 2 வரி முன்னாடி இறால் பண்ணைகளை முறைப்படுத்துறாங்க. சிஓ இறால் பண்ணை தொல்லையா இருக்குன்றார். இறால் பண்ணை என்ன மீன் கிடையாதா? கச்சத்தீவு மீட்கிறதா? பிஜேபியுடைய பீரியட் கேரண்டியா நடக்கும், கோரப்படாதீங்க. அது செஞ்சே ஒரு தீர்வாங்க. அவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு நேத்து வரல பாஸ், நான் ரொம்ப முன்னாடியே வந்துட்டேன் பாஸ் அப்படின்னு. எப்போ சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதற்கு முன்னாடி 2011 வந்தேன்னு சொன்னார். நான் கேட்கிறேன், ஏன் சார் 2014 அப்புறம் வரலன்னு. 2011 பிப்ரவரி 22 வந்தேன்னு சொன்னவர் 2014 அப்புறம் ஏன் ஒரு முறையோட வரலன்னு சொல்றேன். அதற்கு முன்னாடி 600 மீனவர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அண்ணன் சீமானது எல்லாருமே 600 மீனவர்கள் சொல்லுவாங்க. 20 பட் அவங்களுக்கு இன்னும் புரியுது சார். 20 வருஷம் 2014 முன்னாடி ஒரு 20 வருஷம் வச்சுங்க, 30 வருஷம் வச்சுங்க. 30 வருஷத்துல 600 மீனவர்கள் கொல்லப்படுறோம். இந்த ஆவரேஜ் வச்சுக்கோங்க. 11 வருஷத்துல 1/3 அந்த ரேஷியோ புரிஞ்சுக்கணும். அப்ப ஏன் 2011 பிறகு நாகப்பட்டினத்துக்கு திரு விஜய் வரலன்னு பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில உட்கார்ந்து நம்ம இன்னும் உண்மையா பேசணும்னா அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும். அங்க இருக்கிற இலங்கையில இருக்கிற தமிழக மீனவர்களே வந்துட்டீங்களா?